இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நான் நம்புகிற வசனம் 91ஆம் சங்கீதம் அதில் உள்ள 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உண்டாகுது, ஒரு டிக்ளரேஷன், ஹெவன்லி ஒரு ஆர்டர், ஹெவன்லி ஜீவோ, ஒரு சத்தம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எல்லாருடைய செவிகளையும் கேட்குது. அப்பொழுது ஒருவன் எழும்பி சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி நீரே நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒரு குடும்பம் சொல்லலாம், ஒரு கூட்டம் சொல்லலாம், மீதியான கொஞ்சம் ஜனங்கள் சொல்லலாம். நாம் சொல்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது, அது நம்ம அவரவர் சிந்திச்சிங்க. உன்னதத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது. இது ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், அனௌன்ஸ்மெண்ட். இன்னாருக்கு இல்லை, ஜென்ரல். ஒருவன் அதில் எழும்பி அதை தனக்கு சொந்தமாக்கி நான் இப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டான். அடுத்து மேலே இருந்து திருப்பி என் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உன்னை யார் சொன்னானோ அந்த நபரை பார்த்து உன்னைன்னு சொல்கிறார். பதிலா புரியுதா? முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதில் ஒருத்தன் முந்திக்கிடுறான். அப்போ அடுத்து மேலே இருந்து சொல்கிறாங்க, அவர் உன்னை யார் நம்ம கர்த்தரை நோக்கி நீரை நடக்கம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பிக்கிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறானோ அவனை நோக்கி உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டே வரார். அல்லேலூயா. இது 16வது வசனம் வரை இருக்குது. 16வது வசனம். ஒருவன் சொன்ன ஒரு ஒப்பு கொடுத்தலான வார்த்தைக்கு ஒரு 16 வசனங்களில் அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பாதுகாவலையும் உட்படுத்தி ஒப்பு கொடுத்து அவர் அங்கே சொல்லிவிட்டார். அவன் எத்தனை வயசு பருவமோ தெரியாது, சின்ன பிள்ளை கூட இருக்கட்டுமே, அவனுடைய முதிர் வயது வரைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை அங்கே அவர் கொடுத்து விட்டார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு கடைசியில் முடிச்சிட்டார். சரி, நாம் பொதுவாக என்ன செய்கிறோம், இந்த சங்கீதத்தை இது நம்முடைய தேவைகளுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். நான் இதை முன்னால் 40-50 வருஷம் முன்னே கேள்விப்பட்டிருக்கேன். 40 வருஷம் இருக்கும். ஒரு நபர், நாரூரில் உள்ள நபர், கொஞ்சம் வித்தியாசமான நபர். அவருக்கு என்னைக்கு இந்த சங்கீதத்தை சொன்னார்னா வாசிச்சுட்டு அடுத்த அம்பு மாதிரி எங்கேயாவது பறந்துடுவார், எதையாவது செய்வார், பிரச்சனை போராட்டம் எல்லாம் நடக்கும், மீண்டு வந்துடுவார். அவருக்கு எதிராக கோட்டை இருந்தாலும் மதுரை இருந்தாலும் வீடு இருந்தாலும் அப்படியே பறந்து போயிடுவார் ஒரு நபர். உண்மைதான் சொல்கிறேன். அவர் ஆவிக்குரியவர் இல்லை, உலகத்து மனுஷன். ஆனால் இந்த சங்கீதத்தில் அவருக்கு இது எனக்குன்னு ஒரு பிடிப்பு. அது சரித்தப்படி நான் சொல்ல வரல. அவர் காரியங்கள்லாம் கஷ்டம் ஆகிட்டு அவங்களுடைய அப்பா அநேர் தங்களுக்கு சொந்தமாக பல விதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன். இல்லை, இது யாருக்குன்னா அவர் எல்லாருக்கும் தான் சொன்னார், நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். யார் அதில் உடனே நான் கருத்தணும், ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களாப்பா, உங்கள் மரவில் இருக்கணும், உங்கள் நிழலில் வரணும்னு சொல்லிட்டீங்களா, நான் வரேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் உள்ள எல்லா இது கிடைக்கும். இல்லை, அவங்களுக்கு இல்லை. அதுதான் ஓப்பன் ஃபேக்ட். இப்படி சொன்னால் யார் பாஸ்டர் சர்ச்சுக்கு வருவாங்க? இப்படி சொல்கிறது தான் வேலை, அதுதான் கடமை. இதை சொல்ல நீங்கள் கீழ்ப்படுகிறது உங்களுடைய காரியம். அல்லேலூயா. பாஸ்டர் மாதிரி சொல்கிற எந்த ஆசீர்வாத வார்த்தையினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்காதுங்க. யார் சொல்லுறது கிடைக்காது. நீங்கள் இந்த நன்மைக்கு பாத்திரவான்களாக இருந்தால் தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டில் பிரவேசித்தா அந்த வீட்டாரை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் அந்த வீட்டில் இருந்தால் அது தங்கும் அல்லது உங்களோட வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களை ஏமாற்ற இடம் கூடாதுங்கள். இன்றைக்கி ஏமாற்று வேலை நிறைய நடக்குது. பெரிய ஏமாற்றுகள் சொல்ல முடியல. அதை பற்றி பேச வரல. எனக்கு இன்றைக்கி பேசினாலே எனக்கு நடுக்கம் உண்டாகுது. ஆமாம், உலக மனுஷனாக இருந்தால் எனக்கு அடிக்கணும்னு தோணும், இப்போ நடுக்கம் உண்டாகுது. அதான் உண்மை. ஸ்தோத்திரம். அவன் நாம் என்ன செய்வோம், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம், தேவனுடைய சாயலை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்முடைய சபையை நாம் எப்படி உருவாக்குறோம்னா, ஓரளவு முடிந்த அளவு எப்படி சபை வேதத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அப்படி உருவாக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா.
தண்ணி கொஞ்சம் வாங்கி. அதனால தான் ஒரு மிஷினரி சரித்திரம் நாம் வாசிக்கிறோம். உபத்திரவப்படுறவர்களுக்காக ஒரு ஜெபம் நாம் பண்ணுறோம். எது ஏன்? இந்த ஒரு வாஞ்சை சபைகளுக்குள்ளே கடந்து வரணும், உங்களுக்குள்ளே கடந்து வரணும். எத்தனை மிஷினரி சரித்திரங்களை வாசிக்கிறோம்? எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க? நம்ம இந்தியாவிலேருந்து எத்தனை பேருக்கு போயிருக்காங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது என்ன தெரியல. எந்த ஊருக்கு போனாலும், பட்டி தொட்டி போனாலும் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும், இன்னும் மிஷினரி வந்து உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க, ஒரு சரித்திரம் இருக்கும். நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். பல இடத்துல இருந்து இங்கே வந்து நம்முடைய சமுதாயத்துக்கும் நன்மை செய்யிருக்காங்க. அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம இயேசுவை நம்ம கற்று தந்திருக்காங்க. நம்ம சரித்திரங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, அவங்க அங்கெல்லாம் அங்கே வந்திருக்காங்க, மிஷினரி பார்வை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நாம் அதற்காக என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. இந்த சபை வந்து ஆரம்பித்த ஆரம்பத்தில் சபையில் உள்ள யாரும் ஊழியக்காரனில் போகிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ இஷ்டமாயிடாது. உண்மையை சொல்கிறேன். மிஷினியாக போகிறதோ ஊழியக்காரன் போனால் எனக்கு கொஞ்சம் என்ன அவ்வளோ இஷ்டம் இராது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் அவங்க இருந்து நல்லா படித்து நல்ல வேலையாகி அப்படி போகணும், அப்படி தான் நான் ஆரம்பத்தில் நினச்சேன். உண்மை தான் அது. ஆனால் வர 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 வருஷங்கள் செல்ல செல்ல என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய சிந்தைகளிலே ஆவியானவர் மாற்றங்களை கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களிலே நான் என்ன வாஞ்சிக்கிறேன்? நம்ம சபையிலேருந்து ஒரு மிஷினரி போகலையே, நம்ம சபையிலேருந்து ஒரு ஊழியத்துக்கு எழும்பி ஆட்கள் யாரும் போகலையே, ஊழியக்காரராக போகலையே, மிஷினரியாக போகலையே. அப்படி உள்ள பானம் எனக்கு நிறைய இருக்கு. போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மையை சொல்கிறேன். என்னில் உள்ள வளர்ச்சியை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் நம்ம நடத்துகிற நாட்களிலே நடத்துகிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையின் பாதைகளிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையின் ஆவியை தருவாராக, ஒரு நல்ல உணர்வின் ஆவியை தருவாராக, உத்தம இருதயத்தை தருவாராக. அழிந்து போகிற உலகை நம்பி அதில் உள்ளவைகளை கற்று அதில் உள்ளவைகளை பெற்று அவைகளை வெளிப்படுத்தி நரகத்தின் வாசிகளாய் நாம் மாறி போகாதபடி உலகத்தையே உருவாக்கி அதற்கு மேலாய் நமக்கு இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிற, ஆனாலும் தன்னை சிலுவையில் அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ஜீவன், நித்திய வாழ்வுக்கு நாம் ஏற்றவர்களாய் காணப்பட நம்மை உருவாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. உலகமும் வேதமும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வேதம் சொல்லுது. உலகத்தில் வாழ்கிற நாம் உலகத்தை ஜெயித்து உலகத்தை மேற்கொண்டு கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தை ஆள வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அது புரியுதா? உலகத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லல, அனுபவிங்கன்னு சொல்லல, கீழ்ப்படுத்தி என்று சொல்கிறது. உலகத்தை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யுங்க, அதுதான் வேதம் சொல்லுங்க. உலகம் உங்க தலைமையில் இருக்கக்கூடாது, உங்க பாதத்துக்கு கீழே இருக்கணும். உலகத்தில் உள்ள எந்த காரியமும் உங்க தலைமையில் இருக்கக்கூடாது, உங்க பாதத்துக்கு கீழே இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. உலகத்தையே உருவாக்கின இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் சிலுவையில் மரித்தார். ஏன்? இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. உலகத்தையே உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் இடமில்லாமல் மாட்டுத்தொழிலே பிறந்தார். ஏன்? உலகத்தில் நன்மை கிடையாதுங்க. ஒரு வீடு கூட நன்மை இல்லை, அதனால தான் வீட்டில் பிறக்கல. அவர் இந்த உலகத்தையே உருவாக்கின கர்த்தர் அவர் சிலுவையிலே சிலுவை தனக்கு போதும்னு சொன்னார். அவர் சிலுவையிலே தலை சாய்த்தார்னு எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் தலை சாய்க்க இடம் இல்லைங்க. நமக்கு இந்த உலகத்தில் சுகமாக படுத்து வரங்க எவ்வளவு மெத்தைகள். அல்லேலூயா. ஆமாம், பலருக்கு பள்ளிக்கூடமே ஒரு மெத்தை, பல மாணவர்களுக்கு. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மெத்தை, அடுத்து செல்லு ஒரு 10 மெத்தை, அடுத்து நிறைய 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 எல்லா பலவிதமான மெத்தைகள் அழைக்கிற கொடிய காலங்களிலே இன்று நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மெத்தைகளின் மத்தியிலே, அந்த உல்லாச ஊர்வலங்களின் மத்தியிலே சிலுவை நம்மை அழைக்கிறது. சிலுவைக்கு நேராக ஒரு ஒளி வீசுகிறது. அந்த ஒளி வீசின அந்த ஒளி
அது என்றும் அணைவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து போகும்போது அது நம்மோடு வந்துடும் நான் நம்புறேன். அதுவரை அந்த சிலுவை எல்லாரோடும் பேசிக்கொண்டு தான் இருக்கும். அந்த சிலுவை தன்னை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் தன்னிட இழுத்து கொண்டு தான் இருக்கும். அந்த சிலுவையை நம்பி பின்பற்றுவர்களுக்கு ஒரு நாளும் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. உலகம் சிலுவையை உங்களுக்கு மறைத்து போடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். சிலுவைக்கும் உங்களுக்கு இடையில உலகத்தை வச்சிங்கன்னா சிலுவை உலகம் மறைக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வர உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆகவே சபை என்ற நிலைமையிலும் நான் சபையின் ஒரு மறுமலர்ச்சியை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சபையின் ஒரு மறுமலர்ச்சியை நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள் நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்முடைய சபையின் ஆரம்ப காலங்களில் அது தெளிவாக இருந்தது. ஆனால் இந்த நாட்கள் அது மங்கி போனது. காரணம் பிரச்சனைகள் தான். மோசே ஜெபம் ஆண்டவர் என்ன எடுத்துக்கிடுப்பா, என்னங்க வைக்காதீங்க, இவங்க நடத்த நம்மளால முடியாது, அப்படி தானே ஜெபம் பண்ணார்ல. ஆமாம். ஆனால் நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னா, நம்ம நம்பி நம்ம ஊழியத்துக்கு வந்தால் நம்ம இல்லை, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரனை நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் தோற்று போவீங்க. எந்த ஒரு பெரிய சாவனத்தை நம்பினா நீங்கள் தோற்று போவீங்க. கர்த்தர் வைத்த இடத்துல இருந்து அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களை நோக்கி பார்த்தேனால நான் தோற்று போவேன். நான் அவரை நோக்கி பார்த்தால் நான் பிழைத்துக் கொள்வேன். இதுதான் உண்மை. ரைட். நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோதரி ஒரு மறைவில் அப்போ ஒருத்தன் இருக்கிறான், நிழல்ல இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? எதுவும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். மறைவில் நாம் எதை வைப்போம்? மறைச்சி எதை வைப்போம்? மேன்மையான முக்கியமான விலையுயர்ந்த நல்ல காரியத்தான் வைப்போம். பணத்தை கொண்டு செல்வில் லாக்கரில் வைப்போம். உருப்படி இருந்து அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கும், அதில் வைப்போம். அப்படி தானே வைப்போம். நல்லது தானே, அப்படி தான் வைக்கணும். அதுபோல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இவைகளெல்லாம் உருவாக்கின ஆண்டவர் அவர் ஒன்றை ஒழிச்சு வைக்கிறாராம். அவர் மறைத்து வைக்கிறார். அவர்கிட்ட ஒரு மறைவிடம் இருக்கு, அதில் நம்ம என்ன வச்சுடுவாராம். ஹல்லேலூயா. அந்த மறைவிடத்தில் இருந்தா, அந்த நிழல்ல இருந்தா, மறைவிடம் நிழல் அப்படி என்ன? மறைவிடம் அது ஒழிச்சு வைக்கிறது. நிழல்னா வீட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள நல்ல நிழல் இருக்கு. அது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள ஒளிந்திருக்கிற நேரமும் உண்டு. வெயில் பயங்கரமாடிக்கு, ஐயோ சரியில்லை, மழை தூத்தல் இருக்கு, சரியில்லை, கிளைமேட் உள்ளவா, அங்கே ரூமில் போயிரு, ஒழிச்சு வச்சிருவோம். நல்ல நிழல் நல்லா இருக்கு, நிழல் இருக்கு, போய் கொஞ்சம் விளையாடட்டும். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் அது தேவனுக்குள் இருக்க வேண்டும், தேவனுடைய நிழலில் இருக்க வேண்டும். வித்தியாசமான சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தருக்குள் அவருடைய மறைவிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபத்து காலங்கள் அந்த நேரம் நிறைய இருக்கு. அந்த காலத்தின் அதிகாரம் இயேசுவே சொல்றாரு. அப்படிப்பட்ட நேரங்களில் மறைவிடத்தில் போய் ஒதுங்கிடணும். இல்லாத நேரத்தில் வாழ்க்கையின் காரியங்களா நிழல், அவருக்கு நிழலை விட்டு வெளியே போயிடக்கூடாது, வேற நிழலில் போயிடக்கூடாது. வேற அநேக நிழல் இருக்கு. அந்த உலகத்தின் நிழலில் இது போனோம்னா பிரச்சனை. அவருடைய மறைவில் இருக்கணும். அவருடைய நிழல் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். சோதரம். அப்போ அந்த அந்த மறைவு நிழல் இதை பற்றி இன்னொரு சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த சங்கீதம்? 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதுல எத்தனை செக்ஷன் இருக்கு பாருங்க. கூடாரத்திலே மறைத்து, கூடாரத்தின் மறைவிலே அதுக்கு மேல ஒளித்து வைத்து, அதுக்கு மேல கன்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். அவர் மறைத்து வைக்கிறார், அவர் ஒளித்து வைக்கிறார். அதன் எல்லாம் முடிவு என்ன? மறைத்து ஒளித்து வைத்து அப்படியே சீல் போட்டு மூடிருக்கல்ல, நம்மை கன்மலையின் மேல் உயர்த்த வேண்டும். கன்மலையின் மேல் உயர்ந்திருக்கும்படியாய் அவர் நம்மை சில வேளைகளில் மறைத்து வைக்கிற தேவனாக இருக்கிறார்.
நாம் அவருடைய மறைந்து கொள்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அவர் தம்முடைய கூடாரத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய கூடாரத்திலே தங்கி இருக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அவர் ஒளித்து வைக்கிறார், நாம் அவருக்கு உட்பட்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அவர் ஒளிச்சு வைக்க நேரத்தில் முந்திட்டு சாடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய சமயம் நான் எனக்கெல்லாம் சுயம் ரொம்ப சாடுங்க. இப்போவும் சரியில்லை, நிறைய சாடுது. ஆனாலும் பிடிச்சி அடக்கி வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், எல்லாம் சாடும். அது அப்பப்போது நாம் அடக்கி கீழ்ப்படுத்தி அதை மேற்கொண்டு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இந்த ஒளித்து வைத்து அவர் உயர்த்துவார், கன்மலையின் மேல் உயர்த்துவான் இருக்கு. சரி, யாரை உயர்த்துவார், எப்படிப்பட்டவரை உயர்த்துவார்? அதுதான் முதல்ல பார்த்துட்டோம், மறைவு ஒளிப்பிடம். இங்கேயும் மறைவு ஒளிப்பிடம். அது யாருக்கு கிடைக்கும்? அது யாருக்கு கிடைக்கும்? அது யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 91 சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், இதில் உள்ள இந்த கன்மலையின் மேல் ஒளித்து வைத்து உயர்த்துகிற ஆசீர்வாதங்கள், இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு வேணும்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லை? அப்போ யாருக்கு வேணும்னு பார்த்தா பாருங்க, அது ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கு. அந்த 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். நீங்க 1 கேட்குறீங்களா, 9 கேட்குறீங்களா? இல்லை, இது நீங்க கேட்குற எல்லாத்துலையும் இது கடைசியில் வருதா? பொதுவாக இந்த நாளிலே ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கடைசியாக நிற்பதை நான் கண்டு எனக்குள்ளே பயப்படுகிறேன், எனக்குள்ளே நடுங்குகிறேன். ஆவிக்குரிய முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் கடைசியில் போதுங்க. எனக்கு இன்னை பாப்பா, எனக்கு ஆதாரம் முடிஞ்சு கொஞ்சம் உட்காந்துட்டு போன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ஆடி போகிறா தெரியுமா? இதுவரை அப்படி போயிருக்காங்க. இன்னை போவான்னு தெரியாது, சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஐயா நில்லுங்கன்னு சொன்னாலே அவங்க பாட்டு போயிடுறாங்க. சங்கடமாக இருக்கும். ஏன்னா ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறான்னு எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஒன்றை நான் கேட்டேன். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேலே ஒன்றை கேட்டிருக்கேங்க. எனக்கு சாப்பாடு ஓட அது இது வீடு காடெல்லாம் ரெண்டாவது, முதல்ல ஒன்று நான் கேட்டிருக்கேன். உலகத்தில் உள்ள எந்த ஆசீர்வாதத்துக்கும் முன்னால நான் ஒன்றை கேட்டிருக்கேன். அது என்னது? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதைத்தான் நான் நாடுவேன். ஒன்றை கேட்டுக்கிட்டு இங்கே பார்த்து எதையாவது பிடிச்சிட்டு சாக்கில் அள்ளிட்டு வர மாட்டேன். அதையே நாடுவேன். கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எது? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணுங்க. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்ப யாருக்கு இது கிடைக்கும்? யாரு கிடைக்கும்னா, அவருடைய மகிமையை நான் காணணும், அவருடைய இது நான் ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்காக ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்தில் தங்கி இருப்பேன். அவங்கள் தான் அந்த நிழல், 91 சங்கீதம் நிழல், மறைவு, அதில் வர தகுதியானவர்கள். அல்லேலூயா. நாம என்ன கேட்குறோம் நம்ம வாழ்க்கையில் கேட்டுட்டு இருக்கோம்? யோசிப்பார், நீள யோசிடுங்க. அதனால வேற எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்றேன்னா கிடையாது. அப்படி இல்லை, நீங்க தப்பா நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு அட்மாஸ்பியர் காரியம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று, அது இருதயத்தின் ஆழத்தில் கூட இருக்கும். அப்படித்தான் இருக்கணும். சும்மா பேச்சு நடக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இதுதான். செயல் 1000 செயல் செய்திருக்கேன், 1000 காரியம் செய்கிறேன், உண்மைதான். எல்லாத்துக்கும் மேலே அதுதான். அதனால எல்லாத்துக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி நேரம் இங்கே வந்திருந்தா போதுமா? அப்படி இல்லை. என் உள்ளம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறது. என் மாம்சம் ஆண்டவராகிய கர்த்தரை வாஞ்சிக்கிறது. நான் எங்கெல்லாமோ போகிறேன், என் இருதயம் அவர்களை தேடுகிறது. நான் ஒன்று கேட்குறேனே, இப்போ இப்படி கேட்டால் வழங்கும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன, வீட்டுக்காரர் ஃபாரினில் இருக்காங்க, அல்ல சிலவங்க ஃபேமிலியாக ஃபாரினில் இருக்காங்க, அன்னையுடைய பிள்ளைகள் குடும்பமாக ஃபாரினில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. உங்கள் இருதயம் அவங்களோட இருக்கா இல்லையா? இருக்குல்ல? மெட்ராஸில் படிச்சுட்டு இருப்பாங்க, பெங்களூரில் இருப்பாங்க பிள்ளைகள். நம்ம இருதயம் அவங்களோட இருக்கா இல்லையா? இருக்கணும். அதுதான் கர்த்தர் வைத்த ஒழுங்கு. அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் மெட்ராஸில் போயிருக்கீங்களா? இல்லையே.
அக்கா பாருங்களா, டெய்லி என்ன பார்த்துட்டா இருக்கீங்க இல்லையே. அப்போ இந்த காரியத்துக்கெல்லாம் இருதயம் நம்ம பிள்ளைகளோடு இருக்க, இது கூடுமானால் நம்ம இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்க ஏன் கூடாது? நான் சொல்ல எத்தனை புரியுது? கூடுமா? கூடும். மனம் இருந்தால் இடம் இது உண்டு. நம்முடைய வாஞ்சைப்படுத்துதுங்க. நான் பிள்ளைகளை நேசிக்கிறதுனாலே பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள், நாம் பிள்ளைகளோடு இருக்கிறோம். நம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், உண்மையாக நேசிக்கிறவர் இருந்தால், நம்முடைய இருதயமும் எப்போதும் அவரோடு இருக்கும், அவரும் எப்போதும் நம்மோடு இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ என்ன மறந்தா நான் என்ன என் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லிட்டாரு, உன்னை மறப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரை மறந்த பிறகு அவர் என்ன நினச்சிட்டு இருக்கு? நான் அவரை நான் அதுபோல் நேசித்து அவரை நேசிப்பார். அப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. அல்லேலூயா. முதல்ல எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அவரை பின்பற்றி வந்தாச்சு, அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றாச்சு. கடைசியில் கொஞ்சம் வித்தியாசம் ஆகிப்போ பின்னால் போயிட்டாரு. அப்போ சொல்லுவார், நீ நேசித்தீங்கன்னா நான் நேசிப்பேன், இல்லைனா நேசிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவங்கள். அவர்கள் எத்தனை அறிவீனர்கள் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவ்வளோதாங்க. ரைட். அப்போ இந்த ஆசீர்வாதம் அது யாருக்குன்னா, அவருடைய மறைவில் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்கணும், அதையே நாடணும். நம்ம வாழ்க்கையில் எதை கேட்டிருக்கோம், எதை நாடுறோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வர முடியல, ஆனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக பஸ் ஸ்டாண்டில் போய் காத்துட்டு இருப்போம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு உள்ளதை எப்படிங்க காட்டுவோம்? எப்படி காட்டுவோம்? இன்னைக்கு எழுதிய விஷயம் இது. இங்கே வந்தவர்கள், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது எதனால் விளங்கும்? நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது எதனால் விளங்கும்? ஏன்னா பார்த்தேன், சிலவங்க ஒரு 8:20 வந்துடுறாங்க, 8:30 சிலவங்க வந்துடுறாங்க, 8:35 40 வந்துருக்காங்க, 6:40 தொடங்கிடும். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு 9:09 உள்ள கொஞ்சம் வந்துடுறாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு, அது இது தப்பு தான் வச்சுருக்கேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது எதனால் விளங்கும்? ஒன்று ஜெயிப்பதனால் இருக்கட்டும், ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருவதனால் விளங்குமா விளங்காதா? விளங்குமா விளங்காதா? கல்யாண வீட்டுக்கு முந்தின நாள் போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம எவ்வளவு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் மக்கி 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 பொக்கா போயிட்டு தெரியுமா? கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னே என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும். யார்? என் ஃப்ரெண்டு. போகிறோம்ல இல்லையா? ஆலயத்துக்கு கரெக்டாக நேரத்தை வந்து காத்திருந்தா என்ன? ஆண்டவர் பெரியவர் என்றால் நீங்கள் நேரமாக வந்து காத்துருங்க. ஆண்டவர் உங்களோட சிறியவர் என்றால் நீங்கள் இன்னும் பிந்தி வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் என்றால் நீங்கள் முந்தி வாங்க. இந்த உலகத்தில் ஏதாவது தரக்குதான் ஆண்டவர் அப்படின்னு நினச்சா பிந்தி வாங்க, எப்போ வாங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது எதனால் விளங்கும்? காலையில் எழும்பி அந்த ஆலயத்தை எண்ணத்தோடு, இன்றைக்கி ஒரு நாள் தான், 7 நாளில் ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு நேரத்தை போகணும், தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும், பாடும்போது யார் எப்படி பாடினாலும் நான் உண்மையாக பாடணும், ஆவியோடும் கருத்தோடும் பாடணும். என் ஆத்துமா எங்கேயும் அலையக்கூடாது. என் கண்களை மூடி நான் பாடும்போது இந்த ஆவியான என்னோட பேசணும், ஆவியோடைய பலம் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு நாம் எத்தனை பேர் வரோம்? அல்லேலூயா. அடுத்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் வழங்கும், அவருக்காக செய்கிற காரியத்தினாலும் வழங்கும். கையில் வேதாமம் எடுத்துகிட்டு வர்றது, வந்த உடனே எடுக்கிறது, வாசிக்கிறது, ஒரு ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் கரெக்டாக ஜெபம் பண்ணுறது, எல்லாத்துலேயும் வழங்கும். அடுத்து ஏதாவது காரியமாக சரி பாஸ்டரை பார்த்துட்டு போவோம், அல்லது யார் என்ன பேட்டரி விடுதலை பார்த்துட்டு போவோம், அதை கேட்டுட்டு போவோம். இவ எல்லாத்துலையும் வழங்கும். ஊழியர்கள் ஒருவருக்கு செய்ய ஒத்தாசை, நீங்கள் விசுவாசிகள் ஒருவருக்கு செய்கிற ஒத்தாசை எல்லாத்துலேயும் வழங்கும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது இவைகளெல்லாம் நான் பின்னால் இருந்தால் எப்படி நலனில் இருப்போம்? ஆண்டோடைய நலனில் மரலில் இருந்தால் இதெல்லாம் சரியாக நடக்குங்க. ரைட். அப்போ பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதுதான் நாடணும். அவர் என்ன கேட்டார்? சரி, அவர் என்ன கேட்டார்னு சொல்ல முன்ன நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நாம் என்ன கேட்டுட்டு இருக்கோம்? உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க?
ஆலயத்துக்கும் ஆவிக்குரிய காரியங்களை விட மேலே என்னென்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே யோசிச்சுடுங்க. பைபிளில் நிறைய கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல ஒன்று கேட்டாங்க. ஒரு அம்மா, யோவான் யாக்கோபு அவங்களுடைய தாய். அந்த அம்மா பேர் என்ன? எனக்கு மறந்து போச்சு, உங்களுக்கு மறந்து போச்சு. யாக்கோவுடைய தாய் செபதேயின் குமாரனாகிய யாக்கோவுன்னு வரும். சரி, அது யோவான் யாக்கோபு சீசனுக்கு தாய். அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர் என்ன பற்றிட்டு இருக்காரு? சிலுவை பாடுபடுத்த பேசிட்டு இருக்காரு. நான் அப்படி பாடுபட போகிறேன்னு இவங்க 2 பிள்ளைகளையும் கையில் விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட பண்ணணும். என்னம்மா? அவர் சந்தோஷமா, அம்மா வாங்க சொல்லுங்கள், உங்களுக்கு நான் செய்யாமலே, நான் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்யாமல் இருப்பேனா? அப்போ கேட்டாங்க, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வருவீங்கல்ல, இப்போ இல்லை, உங்கள் ராஜ்யத்தில் தகுதியாக இருந்து ஆளுகை செய்வீங்கல்ல, அப்போ எனக்கு 2 பிள்ளைகளும் உங்கள் வலது பக்கம் 2 பக்கத்துலையும் 2 பிள்ளைகளும் இருக்கணும். அல்லேலூயா. எதுக்கு இது எழுதப்பட்டிருக்கு? அது புரிஞ்சிடுங்க. இது எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? அவங்கள குறித்து, அந்த அம்மா குறித்து ஒரு தவறான சாட்சி சொல்ல அல்ல. நிறைய இடம் காலியா இருக்கு, எப்படி ஃபில் பண்ணலான்னு அல்ல. நம்மை சரியாக்க, நமக்கு சரியாகணும், நாம சரியாகணும். இந்த வாஞ்சால நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 10 பிள்ளைகள். இன்னைக்கு என் பிள்ளைகளை மட்டும் பக்கத்தில் வச்சுங்க. அதுக்கு எனக்கு தெரியாது, அது வண்டியில் இங்கே அது எங்கேட்டு போட்டு என் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் வச்சுங்க. சரி, உன் பிள்ளை ஒரு பிள்ளை வச்சு இன்னொன்று, என் 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளையும் உங்கள் 2 பக்கத்தில் வச்சுங்க. எனக்கு அதுதான் வேணும். அப்படி இருப்பாங்க விசுவாசிகள், நிறைய இருப்பாங்க. அதுவும் அந்த சீசருக்கு அம்மா தானே. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக விசுவாசிகளுக்கு, அநேக ஊழியர்களுக்கு தங்களில் உள்ள சில தவறுகளை புரிகிற அந்த அறிவின் எல்லை அவர்களுக்கு இல்லை. அதனுடைய சுபாவத்துக்கு உட்பட்டு, ஜென்ம சுபாவத்துக்கு உட்பட்டு, அவருடைய மனசாட்சி பட்டு அது சரியன்னே தோணும். நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். தவறுகள் தவறாக தெரியாது. சரிதானே, சரிதானே, அப்படி செய்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சங்கடமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபையுள்ள ஆவியை தருவாராக, உணர்வுள்ள ஆவியை தருவாராக. உணர்வுள்ள ஆவி எப்போ உண்டாகும் தெரியுமா? வேத வசனங்களை, உபதேசங்களை நம் வாழ்க்கையில் நாம் கற்று கடைபிடிக்கும் போதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த உணர்வை தருவார். எந்த வேத வசனம்? இப்போ உதாரணமா, ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை தேடுவானாக இருக்கல வசனம். அந்த வசனம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த காரியம் செய்திருக்குமா? அந்த உணர்வு எழுதப்படலை, அது தெரியுது. அந்த ஆவிக்குரிய உணர்வு அந்த அம்மாவுக்கு இருந்தால் இந்த காரியத்தை போய் கேட்டிருக்காது. அந்த உணர்வே கிடையாது. ஆமாம். அப்போ நமக்கு இன்று நமக்கோ இந்த வசனம் நம் உள்ளத்தில் வந்து நம்மை போதிக்குமானால், அந்த வசனத்திற்கு நாம் இடம் கொடுப்போமானால், நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஐயா ஒரு கால் பலவீனமான இருக்கான், அவங்கள உங்கள் வலது வச்சிங்க, நம்ம பையன் நல்லா இருக்கான், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? எதுக்கு சொல்கிறேன்? நம்மளே அநேகரும், நானும் உபதேச உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு போய் மரத்து போய்விட்ட காலத்தில் இருக்கிறோமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன்.